வணக்கம். இன்னைக்கு வியாழக்கிழமை. இந்த வியாழக்கிழமை அப்படிங்கிறதுனால குரு பகவானுடைய அம்சத்தில் பிறந்தவங்க, அதாவது உங்கள் நட்சத்திரம் புனர்பூசம் அல்லது விசாகம் அல்லது பூரட்டாதியா, பிறந்த கிழமை வியாழக்கிழமையா, அல்லது பிறந்த தேதி 3 அல்லது 12 அல்லது 21 அல்லது 30, அல்லது வடக்கு பார்த்த வாசல்ல வீடு அல்லது நிலத்தோட உரிமையாளரா, அல்லது விற்கணும்னு நினைக்கிறீங்களா, அல்லது வாங்கணும்னு நினைக்கிறீங்களா, வடக்கு பார்த்த வாசல்ல வீடு அல்லது நிலம், அல்லது வடக்கு பார்த்த வாசல்ல வீட்டில் குடியிருக்கிறீங்களா, சொந்த வீடோ வாடகை வீடோ, நீங்கள் எல்லாருமே பிடிச்ச சாமிக்கு கோயிலில் பசு நெய்யில் தீபம் போட்டு பாருங்கள். நல்ல மாற்றம் இருக்கும், நிச்சயமாக நல்ல மாற்றம் இருக்கும். ஆமாங்க, நல்ல மாற்றம் நிச்சயமாக அனுபவத்தில் பலனை பார்ப்பீங்க, நாங்கள் சொல்கிறோம். எனவே செய்து பாருங்கள் இந்த வழிபாட்டை. நீங்கள்லாம் குரு பகவானுடைய அம்சத்தில் பிறந்தவங்க, உங்கள் ராசி தனுசு அல்லது மீனமா, நீங்களும் இந்த தீப வழிபாட்டை செய்யணும். பிறந்த கிழமை வியாழக்கிழமையா, கட்டாயம் செய்யணும். செய்து பாருங்கள், நலம் பெறுவீர்கள், நல்ல மாற்றம் இருக்கும், அறிவு தெளிவாகும், வருமானம் சிறக்கும். எப்படி இருக்க போகிற இந்த வியாழக்கிழமை இப்போ பார்க்கலாம். மேஷ ராசிக்கார நேயர்களே, பிரமாதமான நாள். நல்ல முன்னேற்றம், பிடிவாதம், சுறுசுறுப்பு, வேகம், தைரியம், இது உங்களோட பலம். நல்ல நாளாக கட்டாயம் இருக்கும். சந்தோஷம். அனுகூலமான எண் 1, 2. அனுகூலமான திசை தெற்கு மேற்கு. அனுகூலமான நிறம் வெள்ளை பச்சை. ரிஷபராசிக்கார நேயர்களை, சீக்கிரம் மற்றவங்கள நம்பிடுறது, இதுதான் உங்களோட பலவீனம். ஏகப்பட்ட செலவு பண்ணுறது, ஆடம்பர செலவு பண்ணுறது, இது உங்களோட பலவீனம். இதனால் மாட்டிக்க வாய்ப்பு இருக்குது. கோயிலில் விளக்கேற்றணும், வீட்டு பூஜையில் விளக்கேற்றணும், பசுனையினால் விளக்கேற்றி பிரார்த்தனை பண்ணுறது நல்லது. ஒரு மந்திரத்தை 108 தடவை எழுதணும், இல்லை சொல்லிக்கிட்டே இருக்கணும். அப்போ சிவபெருமானை நினைக்கணும். என்ன மந்திரம்? ஓம் சண்டிகேஸ்வரரே போற்றி. இந்த மந்திரம் காப்பாற்றும். நிதானம். அனுகூலமான எண் 3. அனுகூலமான திசை வடக்கு. அனுகூலமான நிறம் வெள்ளை. மிதுன ராசிக்கார நேயர்களை, பிரமாதமான நாள். நல்ல முன்னேற்றம், காரியம் சிறப்பாக நடக்கும். பேச்சு சாமர்த்தியம், பொறுமை, இது ரெண்டும் உங்களுடைய பலம். பெண்களுக்கு என்ன முன்னேற்றம் கிடைக்கும், யாருக்கிட்ட எப்படி பேசுனா என்ன மாதிரி காரியத்தை நடத்தலாங்கிறதுல உங்களை அடிச்சுக்க ஆள் இல்லை. கலகுறீங்க. நல்ல நாள். அனுகூலமான எண் 5, 6. அனுகூலமான செய் கிழக்கு தெற்கு. அனுகூலமான நிறம் வெள்ளை சிவப்பு. கடகராசிக்கார நேயர்களை, பேச்சு சாமர்த்தியம், புத்தி கூர்மை, ஞாபக சக்தி, இந்த 3 தான் 3 ஆயுதம். திரிசூலத்தில் 3 முனை, கூர்மையான முனை மாதிரி இந்த 3 ஆயுதம் உங்கள்கிட்ட இருக்குது. கலகுறீங்க. நல்ல நாளாக இருக்கும். பெண்களுக்கு என்ன முன்னேற்றம் கிடைக்கும். சந்தோஷம். அனுகூலமான எண் 7, 9. அனுகூலமான திசை தெற்கு கிழக்கு. அனுகூலமான நிறம் சிவப்பு வெள்ளை. சிம்ம ராசிக்கார நேயர்களை, அவசரப்பட்டு அசட்டுத்தனமாக முட்டி மோதுறது, அசட்டு தைரியம், வீண் வீம்பு, வீண் பிடிவாதம், இதனால் தோற்று போக வாய்ப்பு இருக்குது. கோயிலில் விளக்கேற்றுங்க, வீட்டு பூஜையில் விளக்கேற்றுங்க, பசுனையினால் விளக்கேற்றி பிரார்த்தனை பண்ணுங்கள். ஒரு மந்திரத்தை 108 தடவை எழுதுங்க அல்லது சொல்லுங்கள். அப்போது வெங்கடாஜலபதி நினச்சிக்கங்க. என்ன மந்திரம்? ஓம் சுதர்சனமே போற்றி. இந்த மந்திரம் காப்பாற்றும். நிதானம். அனுகூலமான எண் 7. அனுகூலமான திசை கிழக்கு. அனுகூலமான நிறம் பச்சை. கன்னிராசிக்கார நேயர்களை, பொறுமையாக இருங்க. தேவையற்ற வம்பு வரும். கோயிலில் விளக்கேற்றுங்க, வீட்டு பூஜையில் விளக்கேற்றுங்க, பசுனையினால் விளக்கேற்றி பிரார்த்தனை பண்ணுறது நல்லது. ஒரு மந்திரத்தை 108 தடவை சொல்லுங்கள் அல்லது எழுதுங்க. அப்போது முருகப்பெருமானை நினச்சிக்கங்க. என்ன மந்திரம்? ஓம் வள்ளியம்மையே போற்றி. இந்த மந்திரம் காப்பாற்றும். நிதானம். அனுகூலமான எண் 9. அனுகூலமான திசை தெற்கு. அனுகூலமான நிறம் சிவப்பு. துலா ராசிக்கார நேயர்களை, நேர்மை, நாணயம், சத்தியம், வெளிப்படையான பேச்சு, இதெல்லாம் உங்களுடைய பலம். பெண்களுக்கு என்ன முன்னேற்றம் கிடைக்கும். நல்ல நாளாக இருக்கும். சந்தோஷம் அதிகமாக இருக்கும். அறிவு தெளிவாக இருக்குது. கலக்கறீங்க. பெருந்தன்மை இருக்குது. கஞ்சத்தனம் கிடையாது. இதெல்லாம் உங்களுடைய பலம். நல்ல நாள். அனுகூலமான எண் 3, 4. அனுகூலமான திசை தெற்கு மேற்கு. அனுகூலமான நிறம் வெள்ளை சிவப்பு. விருச்சிக ராசிக்கார நேயர்களை, உள் பயம், அவசரம், பதட்டம், இதெல்லாம் உங்களோட பலவீனம். இன்றைக்கி இதனால் தோற்று போக வாய்ப்பு இருக்குது. கோயிலில் விளக்கேற்றுங்க, வீட்டு பூஜையில் விளக்கேற்றுங்க. ஒரு மந்திரத்தை 108 தடவை எழுதுங்க அல்லது சொல்லிக்கிட்டே இருங்க. அப்போ முருகப்பெருமானை நினைங்க. என்ன மந்திரம் சொல்கிறது? ஓம் ஓம் மங்களனே போற்றி. இந்த மந்திரம் காப்பாற்றும். நிதானம். ரொம்ப ரொம்ப பொறுமையாக இருக்கணும். அனுகூலமான எண் 2. அனுகூலமான திசை தெற்கு. அனுகூலமான நிறம் பச்சை.
தனுசு ராசிக்கார நேயர்களே, நிதானமாக இருக்கணும். தேவையற்ற வம்பு வரும். முன்கோபம் உங்களோட பலவீனம். அவசரப்பட்டு வார்த்தையை கொட்டிடுறது உங்களோட பலவீனம். அதுக்கப்புறம் நீங்கள் மறந்துடுவீங்க. ஆனால் நீங்கள் யாரை திட்டினீங்களோ அவங்க மறக்க மாட்டாங்க. அதை ஞாபகம் வச்சுக்கிட்டே இருப்பீங்க. நீங்கள் மறந்துட்டு பேசுவீங்க. அவங்க ஞாபகம் வச்சு சரியான நேரத்தில் போட்டு தள்ள வாய்ப்பு இருக்குது. எப்படி தப்பிக்கிறது? கோயிலில் விளக்கேற்றுங்க, வீட்டு பூஜையில் விளக்கேற்றுங்க, பசுனையில் தீபம் போடுங்க, ஒரு மந்திரத்தை 108 தடவை எழுதுங்க, அதில் சொல்லிகிட்டே இருங்க. அப்போது அன்னை பராசக்தியை நினச்சிக்கோங்க. என்ன மந்திரம்? ஓம் சிவசக்தியே போற்றி. இந்த மந்திரம் காப்பாற்றும். நிதானம். அனுகூலமான எண் 7, அனுகூலமான திசை தெற்கு, அனுகூலமான இடம் பச்சை. மகர ராசிக்கார நேயர்களே, பிரமாதமான நாள். நல்ல முன்னேற்றம். காரியம் சிறப்பாக நடக்கும். ஜெயிப்பீங்க. வெற்றி அதிகம். வாழ்க்கை வளமாகும். பெண்களுக்கு என்ன முன்னேற்றம்? சுறுசுறுப்பு, வேகம், தைரியம், இதெல்லாம் உங்களுடைய பலம் நல்லா இருக்கு. அனுகூலமான எண் 6, 7, அனுகூலமான திசை தெற்கு மேற்கு, அனுகூலமான நிறம் வெள்ளை பச்சை. கும்பராசிக்கார நேயர்களே, வீண் வீம்பு, வீண் பிடிவாதம், வீண் தைரியம், இதனால் தோற்று போக வாய்ப்பு இருக்குது. கோயிலில் விளக்கேற்றுங்க, வீட்டு பூஜையில் விளக்கேற்றுங்க, பிரார்த்தனை பண்ணிக்கோங்க, பசுனையினால் தீபம் போடுறது நல்லது. ஒரு மந்திரத்தை 108 தடவை எழுதுங்க அல்லது சொல்லுங்கள். அப்போது ஆஞ்சநேயரை நினச்சிக்கோங்க. என்ன மந்திரம் சொல்கிறது? ஓம் ஆஞ்சநேயரே போற்றி. இந்த மந்திரம் காப்பாற்றும். நிதானமாக இருங்க. அனுகூலமான எண் 3, அனுகூலமான திசை கிழக்கு, அனுகூலமான இடம் வெள்ளை. மீன ராசிக்கார நேயர்களே, ரொம்ப பொறுமையாக இருங்க. அசட்டு தைரியம், வெத்து பந்தா அப்படின்னு நினச்சிக்கிட்டு உங்களை நீங்களே ஏமாற்றி வார்த்தையினால் மற்றவங்கள புண்படுத்த வாய்ப்பு இருக்குது. எப்படி தப்பிக்கிறது? கோயிலில் விளக்கேற்றுங்க, வீட்டு பூஜையில் விளக்கேற்றுங்க, ஒரு மந்திரத்தை 108 தடவை சொல்லுங்கள் அல்லது எழுதுங்க. அப்போ சிவபெருமானை நினச்சிக்கோங்க. என்ன மந்திரம் சொல்கிறது? ஓம் ஓம் நந்தீஸ்வரனே போற்றி. இந்த மந்திரம் காப்பாற்றும். நிதானம். பொறுமையாக இருங்க. பசு நெய்யினால் தீபம் போட்டு பிரார்த்தனை பண்ணுறது நல்லது. அனுகூலமான எண் 7, அனுகூலமான திசை வடக்கு, அனுகூலமான நிறம் வெள்ளை. நேயர்களே, இந்த நாள் எப்படி என்பதை நாங்கள் இப்பொழுது உங்களுக்கு சொன்னோம். இதன்படி நீங்கள் பிரார்த்தனை செய்யுங்கள். நல்ல நாளாக இருந்தால் சந்தோஷம். இல்லையா, பசு நெய்யினால் தீபம் போட்டு பிரார்த்தனை பண்ணுனா ஜெயிக்கிறீங்களோ இல்லையோ, தோற்க மாட்டீர்கள். நாளை பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.